வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அபிசா கணேசலிங்கம், ரஜிந்தா வில்வராசா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள். இணையவழி தொடர்பில் அல்ல, நேரடி தொடர்பில் உண்மை நற்பண்பு, உறவுநிலையை தேடுவோம். திருத்தந்தை 14ஆம் லியோ. யாழ் மறை மாவட்டத்தில் சமூக தொடர்பாடல் ஆண்டு அங்குரார்ப்பணம். அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண முதல்வராக மீண்டும் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக். சமூக தொடர்பாடல் ஆண்டு யாழ் மறை மாவட்ட குருக்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு. கலைத்தூது அழகியல் கல்லூரியின் 2026ஆம் கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரல். விரிவான செய்திகள். இளையோர் வெறும் மேலோட்டமான இணையவழி தொடர்புகளோடு திருப்தி அடைந்து விடாது, கடவுளையும் மற்றவர்களையும் நேரில் சந்திப்பதன் மூலம் கிடைக்கும் உண்மை நற்பண்பு மற்றும் உறவுநிலையை தேட வேண்டும் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். தை மாதம் 10ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை வத்திக்கானின் திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அரங்கில் இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற இளையோர் அருள்பணியாளர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு ஆற்றிய உரையிலேயே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், நாம் அனைவரும் எப்போதும் இணையவழி தொடர்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் இன்று பலர் அனுபவிக்கும் தனிமை மற்றும் திசை தெரியாத நிலை குறித்து தனது கவலையையும் வெளிப்படுத்தினார். அத்துடன் உண்மையான பிணைப்பு என்பது விசுவாசத்திலேயே காணப்படுகிறது என்பதை வலியுறுத்திய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், கிறிஸ்து நமது இதயங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிப்பதுடன் சமூக மாற்றத்திற்கு நம்மை தூண்டுகிறார் எனவும், சமூக மாற்றம் என்பது தனிமனித மாற்றத்திலிருந்தே தொடங்குகின்றதெனவும் எடுத்துரைத்தார். இளையோரின் முயற்சிகள் மற்றவர்களால் கவனிக்கப்படாத போது கூட அவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டுமென அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள், மனித மனதை சிறைப்பிடிக்கும் சலிப்பு, அகந்தை மற்றும் அலட்சியம் ஆகியவற்றிலிருந்து விடுபட இறைவேண்டல் ஒன்றே திறவுகோல் என்றும், இறைவேண்டல் ஒரு கிறிஸ்தவர் மற்றவர்களுக்காகவும் இந்த உலகத்தின் நலனுக்காகவும் செய்யும் மிக உறுதியான செயல் என்பதுடன் இளையோர் தங்கள் ஆன்மீக பயணத்தில் இறைவேண்டலை மாற்றத்தை உருவாக்கும் ஒரு கருவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். யாழ் மறை மாவட்டத்தில் இவரிடம் கடைபிடிக்கப்படும் சமூக தொடர்பாடல் ஆண்டின் ஆரம்ப நிகழ்வுகள் தை மாதம் 11ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ் மறை மாவட்டத்தின் அனைத்து ஆலயங்களிலும் நடைபெற்றன. யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் பங்கு தந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் விசேட திருப்பலியும் புதிய ஆண்டு அங்குரார்ப்பண நிகழ்வும் இடம்பெற்றன. இத்திருப்பலியில் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம், மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன், புனித வளனார் அச்சக முகாமையாளர் அருட்தந்தை எயின்ஸ்லி ரொஷான் ஆகியோர் இணைந்து செபித்ததுடன் யாழ் மறைமாவட்டத்தில் இயங்கும் கத்தோலிக்க ஊடகங்களான மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம், பாதுகாவலன் அச்சகம், பிஷப் சவுந்தரம் மீடியா, இறையோலி, ஹோலி மேரி, தமிழ் பெஸ்ட், கடவுளின் மனிதம் ஆகிய ஊடக பணியாளர்களும் கலந்து கொண்டனர். சமூக தொடர்பாடலின் ஊடாக அமைதியின் ஆண்டை உருவாக்குவோம் எனும் கருப்பொருளில் இவ்வருடம் யாழ் மறை மாவட்டத்தில் சமூக தொடர்பாடல் ஆண்டு சிறப்பிக்கப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண முதல்வராக அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அவர்கள் தை மாதம் 15ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை மீண்டும் நியமனம் பெற்றுள்ளார். 1989ஆம் ஆண்டு யாழ் கொழும்புத்துறை அமலமரி தியாகிகள் சபை சிறிய குறுமடத்தில் இணைந்து கொழும்புத்துறை புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் மெய்யியல் கல்வியையும் கற்ற இவர் ரோமபுரி கிரகோரியன் பல்கலைக்கழகத்தில் இறையியல் கற்கையையும் உயர்கல்வியையும் நிறைவு செய்தார். 1999ஆம் ஆண்டு ரோமபுரியில் திருத்தொண்டராக நியமனம் பெற்று 2000ஆம் ஆண்டு மன்னாரில் அமலமரி தியாகிகள் சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் பண்டாரவளையில் தனது நவசந்நியாச வாழ்வில் ஈடுபட்டதுடன் கொழும்புத்துறை அமலமரி தியாகி இல்ல உருவாக்குநராகவும், வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியின் விரிவுரையாளராகவும், வவுனியா வைத்தியசாலை ஆன்மீக குருவாகவும், கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளராகவும், கோப்பாய் கல்வியற் கல்லூரியில் ஆசிரியராகவும், நோர்வே தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குநராகவும், மன்னார் அமலமரி தியாகிகள் சபை ஞானோதய இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். அத்துடன் 2023ஆம் ஆண்டிலிருந்து அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண முதல்வராக பணியாற்றி வந்த அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அவர்கள் தற்போது மீண்டும் 2வது முறையாகவும் மாகாண முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்மறை மாவட்டத்தில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ள சமூக தொடர்பாடல் ஆண்டை மையப்படுத்திய குருக்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு தை மாதம் 12ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது.
யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஊடகவியலாளர் திரு அமிர்தநாயகம் நிக்சன் அவர்கள் வளவாளராக கலந்து கருத்துரை வழங்கினார். கருத்துரையை தொடர்ந்து யாழ் மறைமாவட்டத்தில் இயங்கும் ஆணை குழுக்களுக்கான இவ்வருட செயற்திட்ட வரைவுகளை தயாரிக்கும் குழு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருடாந்த செயற்திட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அவை தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் 100 வரையான குருக்கள் பங்கு பெற்றிருந்தனர். இலங்கை நாட்டிற்கான ஆஸ்திரேலியா நாட்டு உயர்ஸ்தானிகர் மத்தியூ டொக்பேத் அவர்கள் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்ட் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு தை மாதம் 15ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. யாழ் மறைமாவட்ட பொது நிலையினர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட சமூக தொடர்பாடல் ஆண்டுக்கான வருடாந்த செயற்திட்ட ஆரம்ப சிறப்பு நிகழ்வு தை மாதம் 15ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. கழக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய ஆயர் தியோகு பிள்ளை கேட்போர் கூடத்தில் சமூக தொடர்பாடல் சாதனங்கள் சமூகத்தை பலப்படுத்துகின்றதா பலவீனப்படுத்துகின்றதா எனும் தலைப்பில் விவாத மேடையும் தொடர்ந்து மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் இவ்வருட செயற்திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடலும் கழக கூட்டமும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 50 வரையான கழக அங்கத்தவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். கொழும்பு அகில இலங்கை டென்னிஸ் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கூல் டென்னிஸ் போட்டி தை மாதம் 7ஆம் திகதி தொடக்கம் 11ஆம் திகதி வரை கொழும்பு அகில இலங்கை டென்னிஸ் சம்மேளன மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கு பற்றிய யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் தரம் 2 மாணவர்கள் ரெட் பால் போட்டியில் முதலிடத்தையும் தரம் 4 மாணவர்கள் ஒரேஞ்ச் பால் போட்டியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டதுடன் தரம் 5 மாணவர்கள் கிரீன் பால் போட்டியில் காலிறுதிச் சுற்று வரையிலும் முன்னேறினர். இந்தியா நாட்டின் தமிழ்நாடு செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நீதிநாதன் அவர்கள் யாழ் மறைமாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் டி மேஷனட் இறையியலாக குழுமத்தை சந்தித்து அங்கு சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வு தை மாதம் 10ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது. மன்னார் வங்காளை புனித அன்னாள் ஆலயத்தில் இலங்கை படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட அருட்தந்தை மேரி பஸ்டியன் அவர்களின் 41வது ஆண்டு நினைவை முன்னிட்டு மல்வம் திருக்குடும்ப ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட அஞ்சலி நிகழ்வு தை மாதம் 11ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் ஆலய மணிக்கோபுரத்தில் அமைந்துள்ள அருட்தந்தை மேரி பஸ்டியன் அவர்களின் உருவச்சிலைக்கு பங்குத்தந்தையால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பங்கு மக்களால் அருட்தந்தையின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் தொடர்ந்து இரங்கல் திருப்பலியும் இடம்பெற்றன. திருப்பலியை அமலமறை தியாகிகள் சபை அருட்தந்தை ஸ்கரன்ஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் இந்நிகழ்வில் அருட்தந்தையின் சகோதரி அவர்களும் கலந்து சிறப்பித்தார். யாழ் திருமறை கலாமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பொங்கல் நிகழ்வுகள் 15ஆம் 17ஆம் திகதிகளில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. 15ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள மன்ற அலுவலகத்தில் பொங்கல் நிகழ்வும் தொடர்ந்து மாட்டின் வீதியில் அமைந்துள்ள கலைஞான சுரபி தியான இல்லத்தில் சிவமாலை தாசர் சபை அருட்தந்தை ஜோசப் அவர்களின் தலைமையில் பண்பாட்டு திருப்பலியும் இடம்பெற்றன. தொடர்ந்து 17ஆம் திகதி சனிக்கிழமை இன்று யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலை தூது கலையகத்தில் பொங்கல் விழா கலை நிகழ்வுகள் நடைபெற்றன. மன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை தூது அழகியல் கல்லூரி மாணவிகளின் நடனம், சட்டத்தரணி ஜோனி மதுரநாயகம் அவர்களின் கவிதை அளிக்கை, திருமறை கலாமன்ற கலைஞர்களின் மரபு வழி நாடக பாடல்கள் என்பவற்றுடன் திருமறை கலாமன்ற இளையோர் அவையினரின் வேடஜாலம் நவீன நாடகமும் மேடியேற்றப்பட்டன. இந்நிகழ்வில் யாழ் போதனா வைத்தியசாலை பொது வைத்திய நிபுணரும் ஈழத்து தமிழ் கலைஞர் ஒன்றிய தலைவருமான வைத்திய கலாநிதி சிவபாலன் சிவன்சுதன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் தை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தந்தையும் மறை சாட்சியுமான புனித பெபியான் மற்றும் மறை சாட்சியான புனித செபஸ்டியார் நினைவு நாள். தை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை கன்னியும் மறை சாட்சியுமான புனித அக்னேஸ் நினைவு நாள். தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை திருத்தொண்டரும் மறை சாட்சியுமான புனித வின்சென்ட் நினைவு நாள். தை மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை ஆயரும் மறைவல்லுநருமாகிய புனித பிரான்சிஸ் சலேசியார் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி
எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. மறைக்கல்வி மாணவர்களையும் மறையாசிரியர்களையும் இணைத்து பண்டத்தரிப்பு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பட்டு மகிழ்வோம் சிறப்பு நிகழ்வு தை மாதம் 11ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித பற்றிமா அன்னை மறைப்பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்றது. அருட்சகோதரர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்குத்தந்தை அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் புனித மரியன்னை பேராலய உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை ரொஹாண்டியோனி அவர்கள் வளவாளராக கலந்து குழுச்சேற்பாடுகள், விளையாட்டுகள், தீப்பாசறை என்பவற்றினூடாக மாணவர்களை நெறிப்படுத்தினார். இந்நிகழ்வில் 94 மாணவர்களும் 11 மறையாசிரியர்களும் பங்கு பெற்றி பயனடைந்தனர். யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி மற்றும் யாழ் திருக்குடும்ப கன்னியர்மட தேசிய பாடசாலை மாணவ தலைவர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட ஒன்றிணைந்த தலைமைத்துவம் மற்றும் உளவியல் ஆற்றுப்படுத்தல் செயலமர்வு தை மாதம் 13ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை கோப்பாய் பிரதேசத்தில் அமைந்துள்ள அமலமரி தியாகிகளின் சங்கமம் இல்லத்தில் நடைபெற்றது. திருக்குடும்ப கன்னியர்மட பழைய மாணவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை செல்வரட்னம், முல்லைத்தீவு அமதி தென்றல் உளவியலக இயக்குனர் அருட்தந்தை விஜேந்திரன் மற்றும் அவரது குழுவினர் வளவாளர்களாக கலந்து கருத்துரைகள், தலைமைத்துவ பயிற்சிகள், குழு செயற்பாடுகளூடாக மாணவர்களை நெறிப்படுத்தினர். இந்நிகழ்வில் 45 வரையான மாணவ தலைவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். மறைக்கல்வி மாணவர்களிடையே இசைக்கருவிகள் மீட்டும் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் முகமாக மானிப்பாய் புனித அன்னாள் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட ஆலய மறைக்கல்வி மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறை தை மாதம் 16ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ரெக் சவுந்தரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மானிப்பாய் புனித அந்தோணியர் நற்செய்தி அறிவிப்பு மண்டபத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திரு சுதன் அவர்கள் வளவாளராக கலந்து இசைக்கருவிகளை மீட்டும் பயிற்சிகளூடாக மாணவர்களை வழிப்படுத்தினார். இந்நிகழ்வில் 50 மாணவர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர். இலங்கை தேசிய அன்பிய ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய மாநாடு தை மாதம் 12ஆம் 13ஆம் திகதிகளில் கொழும்பு தேவதை பசிலிகாவில் நடைபெற்றது. தேசிய இயக்குனர் அருட்தந்தை பிரிய ஜெயமான அவர்களின் தலைமையில் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான காலி மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ரேமன் விக்ரமசிங்க அவர்களின் வழிநடத்தலில் நடைபெற்ற இம்மாநாட்டில் கருத்துரைகள், குழு செயற்பாடுகள், கலந்துரையாடல் என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மறைமாவட்ட அன்பிய இயக்குநர்கள், பிரதிநிதிகள் என 42 வரையானவர்கள் கலந்து கொண்டதுடன் யாழ் மறைமாவட்டத்திலிருந்து மறைமாவட்ட அன்பிய இயக்குனர் கிளரேஷியன் சபை அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்களின் வழிகாட்டலில் அருட்தந்தை அஜந்தன், அருட்தந்தை லியான்ஸ், அருட்சகோதரி மேரி ஆரோக்கியநாதன் மற்றும் திருமதி தேவராஜா பிரேமா ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் டேவிட் வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலைத்தூது அழகியல் கல்லூரியின் 2026ஆம் கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. பிரதான பாடங்கள், துணை பாடங்கள், சிறப்பு பாடங்கள் என 3 பிரிவுகளாக முன்னெடுக்கப்படும். இந்நுண்கலை வகுப்புகளில் புதிதாக இணைந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் யாழ் டேவிட் வீதியில் அமைந்துள்ள கலைக்கோட்டம் கலைத்தூது அழகியல் கல்லூரி அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும், புதிய வகுப்புகள் வருகின்ற மாசி மாதம் 1ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாக உள்ளதெனவும் கல்லூரி அதிபர் திருமதி அஞ்சலா அல்போன்சஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு சிலாவத்தை பிரதேசத்தில் கப்புச்சின் சபையினரால் நடாத்தப்படும் கேபிட்டல் கேம்பஸில் கீபோர்ட் இசை பயிற்சியில் இணைந்து பயிற்சி பெறும் மாணவர்கள் ஆலயங்களில் கீபோர்ட் இசை கருவி மீட்டுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு சிறப்பு நிகழ்வாக கூலாமுறிப்பு பங்கின் மாமூலை புனித அந்தோனியார் ஆலயத்தில் கடந்த 11ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற திருப்பலியில் கேபிட்டல் கேம்பஸில் கீபோர்ட் பயிற்சி பெறும் மாணவர்கள் கலந்து திருப்பலி பாடல்களுக்கு இசைக்கருவி மீட்டி வழிபாடுகளை சிறப்பித்தனர். திருப்பலி நிறைவில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. பல பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளையும் இப்பயிற்சி நெறியில் இணைக்க ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் கேபிட்டல் கேம்பஸ் இயக்குனர் அருட்தந்தை டேவிட் டொமினிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் தினத்தை சிறப்பித்து யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பொங்கல் சிறப்பு நிகழ்வு தை மாதம் 15ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை புங்குடுதீவு பங்கில் நடைபெற்றது. மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை யோன் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தீவக மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளரும் புங்குடுதீவு பங்கு தந்தையுமான அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் தலைமையில் புங்குடுதீவு கரந்தலி வேளாங்கண்ணி ஆலயத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து பங்கு மக்களுக்கான கலாச்சார விளையாட்டுகளும் இடம்பெற்றன. மன்னர் வங்காளை புனித அன்னாள் ஆலயத்தில் வைத்து இலங்கை அரச படையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அருட்தந்தை மேரி பாஸ்டியன் அவர்களின் 41வது ஆண்டு நினைவாக வங்காளை புனித அன்னாள் ஆலய முன்பள்ளியில் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாம் தை மாதம் 11ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது.
பெஸ்டியன் சமூக முன்னேற்ற கழகத்தின் ஏற்பாட்டில் வங்காளை புனித அன்னாள் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை லக்கோன்ஸ் ஃபிகுராடோ அவர்களின் வழிநடத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 78 வரையான குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள். அருட்தந்தை மேரி பெஸ்டியன் அவர்களின் நினைவாக குருதி கொடை முகாமில் கலந்து இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. கச்சதீவு புனித அந்தோணியர் யாத்திரை தல திருவிழா வருகின்ற மாசி மாதம் 27, 28ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. இம்மாதம் 25ஆம் திகதி வரை ராமேஸ்வரம் வேர்கோடு பங்கு பணிமனையில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும், திருவிழாவில் பங்கேற்பவர்கள் அதிக பணம், நகை, அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்பவற்றை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதெனவும் வேர்கோடு பங்கு தந்தை அருட்தந்தை தோமஸ் பரிபாலன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் 5 வயது தொடக்கம் 70 வயதுக்குட்பட்ட பக்தர்கள் மட்டுமே திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கிளிநொச்சி பங்கிற்குட்பட்ட முறிகண்டி செல்வபுரம் குழந்தை இயேசு ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தை மாதம் 15ஆம் திகதி வியாழக்கிழமை நடைபெற்றது. 10ஆம் திகதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 14ஆம் திகதி புதன்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ரோயிஸ்டன் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை அருட்தந்தை இருதயதாஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி நிறைவில் திருச்சிருப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன. கரவட்டி பங்கின் உதவி பங்கு தந்தையாக அருட்தந்தை ரொக்பஸ்டியன் அவர்கள் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டி ஞான பிரகாசம் அவர்களால் நியமனம் பெற்று தனது பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இவர் தனது பணிப்பொறுப்பேற்கும் நிகழ்வு தை மாதம் 13ஆம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை கரவட்டி புனித அந்தோணியர் ஆலயத்தில் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையவழி தொடர்பில் அல்ல, நேரடி தொடர்பில் உண்மை, நற்பண்பு, உறவுநிலையை தேடுவோம். திருத்தந்தை 14ஆம் லியோ. யாழ் மறை மாவட்டத்தில் சமூக தொடர்பாடல் ஆண்டு அங்குரார்ப்பணம். அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண முதல்வராக மீண்டும் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக். சமூக தொடர்பாடல் ஆண்டு யாழ் மறை மாவட்ட குருக்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு. கலைத்தூது அழகியல் கல்லூரியின் 2026ஆம் கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரல். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அபிசா கணேசலிங்கம், ரஜிந்தா வில்வராசா.